ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு வரலாறுல உள்ள 10 முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தனது நூலில் முதலாக விவரித்தவர் யார்? சார்லஸ் மேச்சன். ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் செங்கற்கோட்டை. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை அறிந்த ஆண்டு 1924ஆம் ஆண்டு. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோக்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல் அவர்கள். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1861ஆம் ஆண்டு. ASI என்பது எந்த துறையின் ஆங்கில விரிவாக்கம்? இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? ஜான் மார்ஷல். லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டு 1856. கிழக்கிந்திய கம்பெனியின் படைவீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார்? சார்லஸ் மேச்சன். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சம் எது? திட்டமிட்ட நகர அமைப்பு. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படாத இடங்கள் யாவை? அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும். மொஹஞ்சதாரோவில் உள்ள மிகப்பெரிய கட்டடம் எது? கூட்ட அரங்கம். கடல் வணிகம் எந்த நாட்டுடன் நடைபெற்றது? மெசபடோமியா. மனிதர்களால் முதலில் கண்டறியப்பட்ட உலோகம் எது? செம்பு. குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் லோத்தல். லோத்தல் என்ற இடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? போகோவோ நதி. இது சபர்மதி ஆற்றின் கிளை நதியாகும். 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ள அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? குஜராத். 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டது? தந்தம். மொஹஞ்சதாரோவில் கிடைத்த பெண் சிலை எந்த உலோகத்தினால் ஆனது? வெண்கலம். பெண் சிலை போன்ற சிலை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்? 3000 வருடத்திற்கு முற்பட்டதாக இருக்கலாம். தமிழகத்தின் சங்ககால பெயர்களை கொண்ட இடங்கள் வேறு எங்கு உள்ளன? பாகிஸ்தானில் இருக்கு. இந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள்னா சிவப்பு வண்ணத்தில் பயன்படுத்தியுள்ளனர். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் எங்கு இருந்தன? சிந்து சமவெளியில். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடத்தை எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்தது? தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடத்தை தேர்ந்தெடுத்தது யுனெஸ்கோ. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால். தமிழ்நாட்டில் மிக தொன்மையான நகரம் எது? மதுரை. பிரமிடு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை டன் எடை கொண்டுள்ளது? 15 டன். துறைமுக நகரங்களில் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க தலம் பூம்புகார்.